இந்த சூரியனை சும்மா ஒரு வினாடி டெய்லி வழிபட்டு வருகிறவனுக்கு ஒரு தெய்வத்தினுடைய சகாயம் கூடவே இருக்கும். ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். ஒரு வைத்தியர், அவருடைய மூத்த பையன் கொஞ்சம் சேர்க்கை சரியில்லாமல் கெட்டு போயிட்டான். எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. அதில் இவரும் எவ்வளவோ கண்டித்து பார்த்தார், என்னமோ பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் அவர் மேற்கு திசையில் உட்காந்துருக்கார், கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கார். எதிரே சூரியனுடைய வெயில் ஜன்னல் வழியாக உள்ளே விழுது. சாயந்தரம் ஒரு 5 மணி போல் அஸ்தமன நேரம். அப்போ திடீர்னு அந்த தத்தாரி பையன் உள்ளே வந்தவொடனே அவர் டேபிள் இந்த பணத்தை போனால் எடுத்தான். அவன் பாட்டு கிளம்பிட்டான். டேய் எங்கடா போகிறேன்னா, கேள்வி கேட்காத, அடித்து பல்லெல்லாம் ஊற்று விடுவேன் அப்படிங்கிறான். எதுக்குன்னா அவன் கஞ்சா அடிக்கிறதுக்கு, சீட்டாடுறதுக்கு, பீடி வாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான் பணத்தை. இப்படி இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு. அவரும் வர்ற நோயாளிகிட்டெல்லாம் அதை சொல்லி சொல்லி அங்கலாச்சிக்கிறாரு. அதுக்கு ஒன்றும் ரிலீஃப் இல்லை. ஒரு பஸ்டிங் பாயிண்ட் வந்துருச்சு அன்றைக்கி. அவர் டெய்லி சூரியனை வழிபடுகிறார். குளிச்சுட்டு சூரிய பகவானேன்னு கும்பிடுவார். அவருக்கு மந்திரங்கந்திரமெல்லாம் தெரியாது, சூரிய வழிபாடு தான். ஒரு நிமிஷம். அப்போது மனம் பதறி, குரல் நடுங்க, கண்களில் நீர் வழிய, எதிராப்பில் சூரியன் தெரியுதா, அஸ்தமன சூரியன். சூரிய பகவானே, இந்த அநியாயத்தை பார்க்க மாட்டியா, கேட்க மாட்டியா என்கிறார். நோயாளிகளும் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆச்சு, அன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ளே அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அதாவது இந்த சூரிய வழிபாடு என்பது உங்களுக்கும் அந்த சூரிய நாராயணனுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தொடர்பை கொடுக்குது. இப்போ பேங்க்கில் டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, பணம் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் அலைவ், அந்த பேங்க்குக்கு உங்களுக்கும் தொடர்பு நிரந்தரமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இந்த சூரிய வழிபாட்டுக்கு இன்னும் பிரமாதமாக சட்டையை மாட்டிக்கிட்டு நடந்து போக வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சூரியனை பார்த்து வணங்கலாம். நீங்கள் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். மந்திரம் தான் சொல்லணுங்கிற அவசியம். மந்திரம் சொல்லக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லுங்கள். இல்லாதவர்கள் வெறும் வணக்கம் மாத்திரம் சொன்னாலும் அந்த சூரிய நாராயணனுடைய அருள் உங்களுக்கு அவ்வளவாக கிட்டும்.